ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வீட்டிலையே செய்யும்போது நல்ல ஹெல்த்தியாக நல்ல டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதி வரும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 2 பேக்கெட் நூடுல்ஸ் போடுறேன். இது 300 கிராம் இருக்கும். இது தாராளமாக 5லேருந்து 6 பேர் நல்லா சாப்பிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நூடுல்ஸை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு வாட்டி இந்த மாதிரி லைட்டாக பிரித்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கலந்து விடும்போது நூடுல்ஸ் நம்மளுக்கு உடையாமல் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. எடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு. இப்போ நம்ம 2 விரலில் வச்சு இந்த மாதிரி அழுத்தும் போது அது கட் ஆகணும். இப்போ நூடுல்ஸ் நல்லாவே வெந்திருக்கு. இதுக்கு மேலே விட்டோன்னா அது குழஞ்சிரும். அதனால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா நூடுல்ஸும் எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சின்னசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய், அதை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 கப் கேபேஜ், அதையும் மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 கேரட் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கேப்சிகம், அதையும் இந்த மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா மெலிசாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம போட்ட 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலே போதும். அதுலேயே வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வந்துடும். வெஜிடபிள்ஸ் முழுசாக வெந்துடக்கூடாது, 90% வெந்தால் போதும். அப்புறம் அதோட க்ரன்ச்சினஸ் போயிடும். அதனால் 90% அளவுக்கு வேக வச்சுக்கோங்க, போதும். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துடலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா ஆறியிருக்கு. நம்ம இப்போ வெஜிடபிள்ஸில் நூடுல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா நீளமாக நூடுல்ஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கரண்டியை வச்சு அழுத்தி கலந்தால் நூடுல்ஸ்லாம் கட் ஆகிரும். இந்த மாதிரி ஃபோர்க் இல்லை ஏதாவது 2 ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்படி ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக நூடுல்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நூடுல்ஸ்லாம் நல்லா நீளமாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.